உலகத்திலே முதுபெரு தலைவன் சுப்பிரமணியர் தான், முருகன் தான். முருகா, ஞானப்பட்டி தான், மௌன குருவே, எனது தந்தையை எனது தாயை அடிமை ஏற்று அருள் செய்து யார் சொல்கிறானோ அவனுக்கு மரணமில்லை. வேற ஒரு வழியே இல்லை. அவனை தவிர ஒரு யாரும் கிடையாது. அப்போ அருளுக்கு தலைவன், ஞானத்துக்கு தலைவன், மரணமில்லா பெருவாழ் பெறுவதற்குரிய தலைவன் ஆறுமுக பெருமான். அவர் வழி வந்தவர் தான் அகத்தீஸ்வரம். ராமலிங்க சாமி இருந்தாலும் சரி, அருணகிரியாக இருந்தாலும் சரி, யாரையும் ஒரு மகானை பிடித்து கொள்ளணும். அருணகிரியாக இருக்கலாம், ராமலிங்க சாமியாக இருக்கலாம், மாணிக்கவாதா இருக்கலாம், திருமண தேவராக இருக்கலாம், யார் எந்த மகானாக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய அத்தனை மகான்களும் மரணத்தை வென்ற மகான்கள். மரணத்தை வென்ற மகான்கள் இனி பெறவா மார்க்க அடைந்தவன் ஞானிகளை முருகா, அருணகிரிநாதா, நந்தீசா, ஆறுமுக பெருமானே என்று வணங்கினால் அவன் நிச்சயம் அருள் செய்வான். என்ன கேட்கணும்னு கேட்டான். எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் கேட்கக்கூடாது. நீ பெற்ற பேரின்பத்தை நான் பெற வேண்டும். இப்போ ராமலிங்க சாமிகளே, நீங்கள் பெற்ற அந்த மரணம் பெருவாழ்வு அடியேன் பெற வேண்டும் என்று கேட்கணும்.